மகாராஷ்டிரா நேருஜியே நீங்க தான் சிஎம் ஆகணும்னு விருப்பப்படுறாரு. அப்படி இருந்தோம் நீங்க ஏன் இன்னும் தயங்குறீங்கன்னு புரியல. ராஜ்ய நிர்வாகம் என்ன சும்மாவா? படிப்புல 6ஆம் கிளாஸ் தாண்டலையே. படிப்புங்கிறது ஒரு தகுதிதான், திறமைக்கு யாருக்கும் சம்பந்தமே இல்ல. அது சரி, அதை மத்தவங்க விஷயத்துல சொல்லலாம், நமக்கு நாமே சொல்லிக் கூடாது இல்லையா? பதவிக்கு ஆசைப்பட்டு ராஜாஜியோட ஆட்சியை கலைச்சிட்டா காமராஜ்ங்கிற படிச்சொல் வந்துருமோன்னு தயங்குறீங்களா? நீங்க 30 வருஷமா என்ன பாத்துட்டு இருக்கீங்க. நல்ல பேர் வரும் கெட்ட பேர் வரும்னு எதையும் நான் செய்யறது இல்ல. என் மனசாட்சிக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை செஞ்சுட்டு நான் போயிட்டே இருப்பேன். ஐயா, இந்த நேரத்துல நீங்க மக்களுக்கு செய்யற நல்லதுன்னா அது நீங்க முதலமைச்சர் ஆகிறது தான். நான் பொறுப்பேற்றுக்கணும்னா நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தாகணும். நீங்க சிஎம் ஆனா போதும், நம்ம மெம்பர்ஸ் என்ன வாக்குறுதி வேணாலும் தருவாங்க. யாரும் மினிஸ்டர் போஸ்ட் கேட்டு என்ன தொந்தரவு பண்ணக்கூடாது. பெரிய ஒரு மந்திரி சபையா அப்படியே கண்டினியூ பண்ணணும். அப்படின்னா உங்களை எதிர்த்து என்ன சிஎம் மந்திரியாக்க போறீங்களா? எதிர்த்து என்ன எதிரியா? அவர் சிறந்த நிர்வாகி. அப்புறம் சிபாரிசு லைசன்ஸ் பர்மிட் யாரும் என்கிட்ட வரக்கூடாது. நிச்சயமா வரமாட்டாங்க, அதுக்கு நான் உத்தரவாதம். அது போதும், எல்லாரும் கிளம்புங்க. மக்கள் பிரதிநிதிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட காமராஜ் ஆகிய நான் சட்டமுறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசியலமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் உறுதி கூறுகிறேன்.